ராமாயணத்தில் ஒரு கேள்வி. அவ்வளவு பெரிய வீரன், ஆனால் வாழ்க்கை முழுக்க தூக்கமா? அவர்தான் கும்பகர்ணன். ஏன் இவ்வளவு காலம் தூங்குகிறார் தெரியுமா? இதற்கு பின்னாடி ஒரு சாபமும் தேவலோக சதியும் இருக்கு. இலங்கையை ஆட்சி செய்த ராவணனுக்கு 3 சகோதரர்கள். ராவணன், விபூஷணன், கும்பகர்ணன். இதில் கும்பகர்ணன் உடல் பலத்திலும் அறிவிலும் தேவர்களுக்கே சவால் விடக்கூடியவன். ஒரு நாள் ராவணனும் கும்பகர்ணனும் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் செய்தார்கள். அவர்களின் தவத்தை மிஞ்சிய பிரம்மதேவர் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். கும்பகர்ணன் வரம் கேட்டால் உலகமே அழிந்துவிடும் என்று தேவர்கள் பயந்தார்கள். உடனே அவர்கள் சரஸ்வதி தேவியை ரகசியமாக வேண்டினர். கும்பகர்ணன் பேசும் வார்த்தையை தவறாக மாற்றிவிடுங்கள் என்று. கும்பகர்ணன் உண்மையில் என்ன வரம் கேட்டான் தெரியுமா? எனக்கு நிரந்தரமாக நித்திரையின்றி வாழும் சக்தி வேண்டும், அதாவது எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று. ஆனால் சரஸ்வதி தேவியின் தாக்கத்தால் அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை, நித்திர தேவியே எனக்கு வரமாயிருக்க வேண்டும் என கூறினான். ஒரு முறை சொன்ன வார்த்தை திருப்ப முடியாது. அதனால் பிரம்மதேவர் கூறினார், கும்பகர்ணா, நீ 6 மாதம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாய். ஒரு நாள் மட்டும் விழிப்பாய். மீண்டும் 6 மாதம் தூங்குவாய். கும்பகர்ணன் தான் கேட்ட வரம் தவறாகிவிட்டதை அறிந்தான். ஆனால் வரத்தை திருப்ப முடியவில்லை. ராமனுடன் போர் நடந்த பொழுது இலங்கையை காப்பாற்ற கும்பகர்ணனை எழுப்பினார்கள். விழித்த கும்பகர்ணன் அந்த ஒரே நாளில் அவனது வீரத்தை உலகம் கண்டது. ஆனால் விதி அவனை மீண்டும் நித்திரைக்கு அனுப்பியது. கும்பகர்ணன் தீயவன் அல்ல, தவறான வார்த்தையால் வாழ்க்கையே மாறியது. ஒரு கணம் பேசும் வார்த்தை கூட வாழ்க்கை முழுக்க நம்மை மாற்றிவிடும் என்பதற்கு சிறந்த உதாரணம் கும்பகர்ணன். இன்னும் இதுபோல ராமாயண ரகசியங்கள், புராண கதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.